என்ன விஷயம்? ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க தானே வந்திருக்க. அக்கா, உங்களதான். நான் பேசுறது கேட்காத அளவுக்கு ஏதோ சீரியஸா யோசிக்கிற மாதிரி தெரியுது. அப்படி என்னக்கா யோசிக்கிறீங்க? நம்ம ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையாக்கா? என்ன பார்த்தா ரொம்ப யோசிக்கிற மாதிரியா தெரியுது? கிளைமேட் நல்லா இருக்கேன்னு நடந்துட்டு இருக்கேன். ஆமா, நீ என்ன இந்த நேரத்துல என்ன தேடி வந்திருக்க? நீங்க நடந்துட்டு இருக்கத பார்த்தேன்க்கா. சரி, உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாமேன்னு வந்தேன். கம்பெனியா? என்னக்கா சீரியஸா பேசினா சிரிக்கிறீங்க? இல்ல இல்ல, சிரிக்கல. சரி சொல்லு, என்ன விஷயம்? உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன்க்கா. அதான். அப்படி என்ன விஷயம் யாழினி? அதுவும் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்ச விஷயம்? சொல்லு, கேப்போம். நம்ம ரம்யா இருக்கால்ல? ஆமா, நம்ம ஸ்டாஃப் தானே. அவளுக்கு என்ன? அவ அவ்வளோ நல்லவே இல்லக்கா. கொஞ்ச நாளா அவளுக்கும் நம்ம ஆபீஸ்ல இருக்க கபிலனுக்கும் ஏதோ கசமுசான்னு பேசிக்கிறாங்க. ஓ, அப்படியா? அப்படியே இருந்தாலும் அது அவங்க பர்சனல். வேலையை ஒழுங்கா செய்யறாங்களா அதுதான் முக்கியம். பழகுற அந்த சம்பந்தப்பட்ட 2 பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லனா நாம அவங்க விஷயத்துல தலையிட முடியாதுல்ல. சரிதான்க்கா. அப்படி எதுக்கு அந்த ரம்யா தனக்கு கபிலன் தப்பு தப்பா மெசேஜ் பண்றான்னு என்கிட்ட சொன்னா? நீ புனிதாக்கா கிட்ட சொல்லுன்னு நான் சொன்னேன்க்கா. இன்னைக்கு கூட உங்க ரூமுக்கு அவ வந்தா. திரும்ப வரும்போது அவ கையில அவ போன் இல்ல. நான் அதை கவனிச்சேன். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ரம்யா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்னு. என்னக்கா சைலண்டா இருக்கீங்க? இல்ல, ஆபீஸ்ல வர்க்க தவிர நீ மத்தவங்க மேல எவ்வளவு கவனமா இருக்கேன்னு நினைச்சு பார்த்தேன். பின்ன இது நம்ம ஆபீஸ்கா. அங்க எது நடந்தாலும் நம்ம தானே பொறுப்பு. சரி, அந்த ரம்யா என்னக்கா சொன்னா? நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க? அப்படிவா வழிக்கு, இதுக்கு தானே சுத்தி வளைச்சு இவ்வளவும் பேசின. என்ன கேட்ட யாழினி? ரம்யா வந்தாங்க. கபிலா அனுப்பினதா ஒரு மெசேஜ் காட்டினாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, அந்த கபிலன் நல்லவனே இல்லக்கா. நான் கபிலனை கூப்பிட்டு விசாரிச்சேன். அவர் இந்த மெசேஜ ரம்யாவுக்கு அனுப்பவே இல்லைன்னு சொன்னாரு. தப்பு செஞ்சவங்க என்னைக்குக்கா தப்ப ஒத்துட்டு இருக்காங்க? நீங்க அவனை வேலையை விட்டு தூக்கிடுங்கக்கா. நீ சொல்றதும் சரிதான் யாழினி. தப்பு பண்ணவங்கள வேலையை விட்டு தூக்கிடலாமா? என்னக்கா? ஆமாக்கா, அதுதானே சரியா இருக்கும். யாழினி, நம்ம ஆபீஸ்ல சிசிடிவின்னு ஒண்ணு இருக்கிறது உனக்கு தெரியும்ல? ஆபீஸ்ல எல்லாரையும் கவனிக்கிற உனக்கு அது தெரியாம போச்சு பாத்தியா? உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை யாழினி. என்னக்கா, எனக்கு புரியல. உனக்கு புரியாது யாழினி. கபிலன் இல்லாதப்போ அவரோட கேபினுக்கு போய் அவர் நம்பர்ல இருந்து ரம்யாவுக்கு மெசேஜ் அனுப்பின அந்த மெசேஜ கபிலன் நம்பர்ல இருந்து டெலீட் பண்ணிட்டு அப்புறம் உன்னோட இடத்துக்கு வந்து நீ உட்கார்ற வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு. போட்டு காமிக்கவா? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? கபிலன் கிட்ட இன்னைக்கு நான் இந்த பிரச்சனைய பெருசு பண்ணாதீங்கன்னு நான் கேட்டுட்டதுனால அவர் அமைதியா இருக்காரு. என்ன பழக்கம் யாழினி இதெல்லாம்? அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சியா? என்னக்கா, நான் அந்த கபிலனை பத்தி உங்ககிட்ட சொல்ல வந்தா நீங்க அவனுக்கு சப்போர்ட்டா என்ன தப்பு சொல்றீங்க? ஏன் யாழினி, தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? நான் எந்த தப்பு பண்ணல. உங்களுக்கு தான் கபிலன் மேல ஏதோ ஒரு அக்கறை. அதான் வீணா என் மேல பழிய போடுறீங்க. நீ ரொம்ப ஓவரா போற யாழினி. எனக்கு புரிஞ்சு போச்சுக்கா, புரிஞ்சு போச்சு. அந்த கபில உங்களை நல்லா மயக்கிட்டான். அதான். புனிதா,
எதுவுமே சொல்லாம 3 பேரும் அமைதியா நின்னா என்ன அர்த்தம்? மணிமேகலை, நீயாவது என்ன விஷயம்னு சொல்லுமா. அண்ணி, யாழினி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நேரடியா என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல இந்த புனிதா. இது வரைக்கும் நாங்க கூட எங்க புள்ளைய கை நீட்டி ஒரு தடவை கூட அடிச்சதில்ல. அது என்ன வளர்ந்த புள்ளைய கை நீட்டி அடிக்கிறது? இதெல்லாம் சரியில்லை அண்ணி, நான் சொல்லிட்டேன். யாழினி தப்பு செஞ்சா அவளை கண்டிக்கிற உரிமை எனக்கு இல்லையா? சொல்லுங்க அத்தை. புனிதா, இப்ப இந்த நேரத்துல ராத்திரியில இங்க குடும்பம் மொத்தமும் கூடி கும்மி அடிச்சிட்டு இருக்கிறது யாருக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்கறதுக்காக இல்ல. ஏன் அவளை நீ அடிச்சிருக்கிற, நீ எதுக்காக அடிச்ச, அத நான் கேட்கணும், நீ பதில் சொல்லணும். கொஞ்சம் எல்லாரும் பேசுறத நிறுத்துறீங்களா? நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம். நீங்களே உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? புனிதா, நீ சொல்லுமா, என்னம்மா நடந்தது? அம்மா, நான் யாழினி அடிச்சது உண்மைதான். ஸ்கூல்ல சில டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சு திருத்துறது இல்லையா? அந்த மாதிரி தான் நான் யாழினி அடிச்சதும். ஆஹா, அப்ப நம்ம புள்ளதான் ஏதோ பண்ணிருக்குது போல இருக்கு. என்ன செஞ்சானு தெரியலையே. மொத்த குடும்பமும் நடுக்கூடத்துல எல்லாம் வந்து நிக்குது. சமாளிடா நாச்சு, சமாளி. சரிதான் புரியுதா? என்ன ஆயிருச்சு இப்ப? நீ அவளுக்கு அக்கா முறை தானே, நீ அவளை அடிக்க கூடாதா? அந்த உரிமை உனக்கு இல்லையா? ஒருவேளை இவ ஏதாவது தப்பு, ஒருவேளை கண்டிப்பா இவதான் ஏதாவது தப்பு செஞ்சிருப்பா, அதனாலதான் நீ இவளை அடிச்சிருப்ப. ஏமாடி, இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் சகஜமாமா. இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்றதா? அப்ப நாங்கெல்லாம் எத்தனை அடி வாங்கி இருப்போம், நாங்கெல்லாம் என்ன செய்யணும்? விடுவீங்களா? மாப்ள, நீ போய் உறங்க, போங்க. அது எப்படிங்க விட முடியும்? இவ வேற நேரங்காலம் தெரியாம தாய் பாசத்தை புளிஞ்சு எடுக்கிறாளே. மணிமேகலை, என்ன நீ ஒண்ணு இல்லாத விஷயத்தை போய் பெருசு பண்ணிக்கிட்டு? இப்ப புனிதா என்ன வேத்தாளா? என் தங்கச்சி மாவா தானே, யானியோட அக்கா. இவளை அடிக்கிற உரிமை அவளுக்கு இல்லையா? விடு, விஷயத்தை பெருசு பண்ணிட்டு இருக்காத. இதுக்காக எல்லாரும் தூக்கத்தையும் எடுத்து உட்கார வச்சிட்டு இருப்பியா? போய் தூங்கு, போமா. நாச்சு, ஒரு நிமிஷம். என்ன நடந்துச்சுன்னு விசாரிப்போம். ஏய் யாழினி, மாமா கேக்குறது காதுல விழல. என்ன